போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன ஞாயிற்றுக்கிழமை 12/10/2025 அன்னைக்கு பிஜி டிஆர்பி முதுநிலை ஆசிரியர்களுக்கான தேர்வு நடைபெற்றது. அந்த தேர்வில் தமிழிலிருந்து தகுதி தேர்வு அடிப்படையில் 30 வினாக்கள் கேட்கப்பட்டது. அந்த 30 வினாக்களை பற்றின விடைகள் இங்கே பார்க்க போகிறோம். அது பள்ளி புத்தகத்தில் அந்த வினாக்கள் எங்கே இருக்குது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இதை பற்றி ஆன்சர்ஸ் நிறையா சொல்லியிருந்தாலும் அதுக்கான தெளிவான ஒரு விளக்க உரை பள்ளி புத்தகத்தில் எங்கெங்கே இருக்குது. அதிகமான வினாக்கள் இந்த 30 வினாக்கள் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, 10th தமிழ் புக்கில் இருந்து தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. அப்புறம் 8th தமிழ் புக்கில் இருந்து ஒரு வினா கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த வினாத்தாளின் தரம் ஒரு பிஜி முடித்த மாணவர், பிஜி ப்ளஸ் பிஎட் முடித்த மாணவருக்கான வினாத்தாள் தரத்திற்கும் 10th அல்லது டிகிரி முடித்த டிஎன்பிசி மாணவர் எழுதுகிற வினாத்தாளுக்கான தரத்தையும் எவ்வாறு இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி, இப்போ ஒவ்வொரு வினாக்களும் அதுக்கான விடைகளையோட ஸ்கூல் புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். முதல் வினா, கண்ணிற்கு காட்சி தராமல் அரியவனவாய் இருக்கும் மலர்களை தேர்க. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா சி, பலாமலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா 10th தமிழ் புத்தகத்தில் பூக்களை பற்றி அரிய இலக்கிய செய்திகள் அப்படின்ட்டு ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. பூ உண்டு, ஆனால் கண்ணிற்கு காட்சி தராமல் கண்டாருக்கு அரியனவாய் இருக்கும் மலர்கள் அப்படின்ட்டு ஒரு 2 மலர் சொல்கிறாங்க. ஒன்று ஆலமலர், பலாமலர். ஆப்ஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பலாமலர் இருக்குது. விடை சி. இரண்டாவது வினா, கொற்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஆன்சர் அதிவீரராம பாண்டியர் தான் விடை. இது பள்ளி புத்தகத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா 10வது தமிழ் புத்தகம் காசி காண்டம் அப்படின்ற பகுதியில் ஆசிரியர் நூல் வெளியிலே கொடுத்துருக்காங்க. முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர், இவர் தமிழ் புலவராகவும் திகழ்ந்தவர் இவர் என்று கொடுத்துருக்காங்க. அப்போது இதோட விடை பார்த்தோம் அப்படின்னா அதிவீரராம பாண்டியர் தான். அடுத்த வினா, மூன்றாவது வினா, அரசனின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணையை பாடுவது. இது என்ன திணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. புறப்பொருள் இலக்கணத்தில் திணைகள் நம்ம 12 வகைப்படும் அப்படின்னு படிச்சிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளுங்கை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை அப்படின்ட்டு ஒரு 12 வகையான திணைகள் சொல்லுவோம். இதில் அரசனின் கல்வி, வீரம், செல்வம், புகழ் இதை பற்றி பாடுவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் டி, பாடான் திணை தான். அதாவது இதுவும் 10வது புத்தகத்தில் புறப்பொருள் இலக்கணம் இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த புறப்பொருள் இலக்கணம் தமிழ் புத்தகத்தில் இலக்கண பகுதியில் நிறைய இடங்கள் பார்க்கலாம். பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையுடைய ஒருவரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை இவற்றை முதலவற்றை பாடுவது பாடான் திணை. இதில் பொதுவியல் திணை அப்படின்னு ஒன்று இருக்குது. பொதுவியல் திணை அப்படின்றது 10வது திணை. அந்த பொதுவியல் திணை எதை பற்றி குறிப்பிடுறதுன்னு பார்த்தோம்னா, வெச்சியிலிருந்து பாடான் திணை வரைக்கும், அதாவது ஒரு 9 திணைகளில் அதில் பாடாத விஷயங்களை பொதுவாக பாடுறது தான் பொதுவியல் திணை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 4வது வினா, பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரம யோகி, விண்ணிடை மொழிந்த மாற்றம். இதில் இவ்வடிகளில் பாண்டிய மன்னனை குறிக்கும் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம். பாண்டியன் இவர்களோட சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீன் கொடி. அப்போது நம்ம மீனவன் அப்படின்றதே நம்ம எளிமையாக எடுத்துடலாம். ஆன்சர் வந்து பி தான். இது பாட புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது திருவிளையாடல் புராணம் அப்படின்ற ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க 10th 10வது தான். அதில் இங்கே 7வது பாடல், பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி, விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன். இதில் அதை எடுத்தே ஒரு சொல்லும் பொருள்லாம் கொடுத்துருக்காங்க. மீனவன் பாண்டிய மன்னன் அப்படி. அடுத்த வினா பார்த்தோம் அப்படின்னா, வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சனின் படைப்பு இது என்ன வகையான நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை வரலாற்று புதினம். பிரபஞ்சனை பற்றி எழுத்தாளர், கவிஞர், அவர் செய்திகளை எடுத்து தான் இந்த வானம் வசப்படும் அப்படின்ற நூல் வரலாற்று புதினம். 6வது வினா, கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினம் எவ்வகையானது? விடுதலை பற்றினதா, பல தமிழர் பண்பாட்டை மையமாக கொண்டதா, விளிம்பு நிலை மக்களை மையமாக கொண்டதா, இல்லை விடுதலை போராட்டமா இப்படி கேட்டிருக்காங்க. இதை பார்க்கும் பொழுது இதுவும் பள்ளி புத்தகத்தில் தான் கேட்டிருக்காங்க. பள்ளி புத்தகத்தில் கோபாலபுரத்து மக்கள் அப்படின்னு கி ரா அவர்கள் எழுதின ராஜநாராயணன் எழுதின ஒரு நூல். இதை கதை வந்து மிக எளிமையாக
இந்த புத்தகத்தில் இருக்க கதையை கூட முழுமையாக வாசிக்கணும் அவசியம் இல்லை. அவங்க கேட்ட கேள்விக்கு அதில் இருக்க படத்தை பார்த்தாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது ரொம்ப இந்த கரிசல் இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த விளிம்பு நிலையில் இருக்கிற எளிமையான மக்களோட வாழ்க்கை முறையை பற்றி சொல்கிற ஒரு நூல் தான் இந்த கோபாலபுரத்து மக்கள் அப்படின்ற ஒரு நூல். இதற்கு விடை சி, விளிம்பு மக்கள் வாழ்வை மையமாக கொண்டது. 7வது கேள்வி, மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவறமாட்டான், இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவறமாட்டான் என்று கூறுவது இது என்ன வலு அமைதின்னு கேட்டிருக்காங்க. வலு அப்படின்றது பிழை அப்படின்னு சொல்லுவோம். வலு அமைதினா அது பிழையாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அப்படி பார்க்கும் பொழுது இது ஆன்சர் சி, இட வலு அமைதி அப்படின்னு சொல்லுவோம். இடம் அப்படின்னு எதை சொல்லுவோம்? இங்கே இடப்பெயர் நிறைய பேர் நினச்சிருக்காங்க. இடம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தன்மை, முன்னிலை, அப்புறம் படர்க்கை சொல்லுவோம். அது ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்ட்டு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதுதான் அதாவது என்ன அப்படின்னா இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவற மாட்டான் அப்படின்றது. நேரம் தவற மாட்டேன் அப்படின்னு இருக்கணும். இருந்தாலும் அது தேர்ட் பர்சன் படக்கையை சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிறதுனால சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்மளை இது மாறன் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதனால் இது என்னென்னு சொல்கிறோம்னா இட வலு அமைதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த வினா பள்ளி புத்தகத்தில் இருக்கான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. இலக்கணம் பொது அப்படின்ட்டு பார்த்தா தமிழ் புத்தகத்தில் அந்த வினாவை அப்படியே கொடுத்துருக்காங்க. இட வலு அமைதி அப்படின்னு போட்டு இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையை படர்க்கை இடத்தில் கூறுவது இட வலு அமைதி அப்படின்ட்டு அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. 8வது கேள்வி, பொறுத்துக. இந்த வினாவில் நண்பர்கள் பல இடங்களில் குழப்பமாயிட்டாங்க. அவங்க எதை வச்சு கெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த பரிபாடல் அப்படின்ற ஒரு நூலை வச்சு விடை எடுத்திருக்காங்க. ஏன்னா பரிபாடல் சங்க இலக்கியங்கள் ஒன்று. அந்த பேர் வகையில் பார்த்தோம்னா கீராந்தையார் இவர் பேர் இருக்குது. அதை வச்சுட்டு ஆப்ஷன் டிக்கு 1 இருக்கிற வினாக்கள் 2 இருக்குது. என்னென்ன அப்படின்னா பியும் சியும். இதில் காலக்கணிதன் யார் எழுது? காலக்கணிதன் மேகம் இது யார் எழுதுன்ட்டு பல இடங்களில் குழம்பிட்டாங்க. இது பள்ளி புத்தகத்தில் அந்த தலைப்பே கொடுத்துருக்காங்க. காலக்கணிதம் அப்படின்ட்டு ஒரு தலைப்பே கொடுத்துருக்காங்க. இந்த நூலை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கவிஞர் கண்ணதாசன். அப்போது விடை காலக்கணிதன் கண்ணதாசன் 3. அதை 1 தெரிஞ்சாலே நம்ம எடுத்துருக்கலாம். பியில் 3 இருக்குது. அடுத்து மேகம் யாருன்னு பார்க்கும்பொழுது நாகூர்மி. காசி கணிப்பு தான் பார்த்தோம், அது வீரராம பாண்டியன். பரிபாடல் கீராந்தையார். அப்போது ஆன்சர் பி. அடுத்து 9வது கேள்வி, பாடல் வரிகளை கொடுத்துட்டு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. உந்துவழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடரிய ஊழியும் பணியோடு. இதில் பண்புத்தொகை இருக்க வரி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பண்புத்தொகை செந்தி செம்மை கூட்டல் தி. அப்போ ஆன்சர் டி தான். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது 10வது பாடப்புத்தகத்தில் பரிபாடல் அதில் அந்த பாடல் வரி அப்படியே கொடுத்துருக்காங்க. அதில் செந்தி. இதற்கு உங்களோட புக் பேக் கொஸ்டினும் அவங்க கொடுத்துருக்காங்க. செந்தி பண்புத்தொகை. அடுத்து வினா கால வலு அமைதி. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் முன்னாடி பார்த்தோம். இதில் கால வலு அமைதி சரியானது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆன்சர் டி. அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். இது வலு இருக்குது. அதாவது அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். நாளை அப்படின்றது எதிர்காலம். வருகின்றார், வந்து கொண்டிருக்கிறார், இந்த மாதிரி இப்போ அந்த வார்த்தைகள் பார்த்தோம்னா நிகழ்காலம். இருந்தாலும் நாளைன்னு கொடுத்துட்டு நிகழ்காலத்தில் கொடுத்துருந்தாலும் இதை நம்ம கால வலு அமைதி அப்படின்னு சொல்லுவோம். மற்றது பார்த்தோம் அப்படின்னா இந்த மகிழன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். இது முந்தைய வினாவில் பார்த்தோம். இது இட வலு அமைதி. தமிழினி இரவு சோறு உண்டான். இது பால் வலு அப்படின்னு சொல்லலாம். தமிழினி அப்படின்றது பெண்பால். இங்கே உண்டான்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஆண்பால் பெண்பால் வலுவாக கொடுத்துருக்காங்க. வீட்டில் காகம் கத்தினால் உறவினர் வருவார்கள். இது மரபு வலு அப்படின்னு சொல்லுவோம். காகம் கொடுத்துருக்காங்க, காகம் கரையும். இப்போ இது மரபு வலு. இந்த வினாவும் அதே இலக்கணம் பொது பகுதியில் அதே இடத்துல தான் இருக்குது.
என்ன இதில் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினாத்தாளில் அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த வினா 11. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறுபானாற்று படையில் கூறப்படும் உணவு. இது நம்ம லாஜிக்கலாக பார்த்தோம்னாலும் நெய்தல் நிலத்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நெய்தல் நிலம் அப்படின்னு பார்த்தோம்னா கடல் சார்ந்த இடம். அதில் வர உணவு வகை பார்க்கும் பொழுது குழல் மீன் கறி. 11 ஆன்சர் பி. இது பாடப்புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10வது பாடப்புத்தகத்தில் விருந்து போற்றுதும் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் தான் இங்கே கொடுக்குறாங்க பாருங்க. நிலத்திற்கேற்ற விருந்து. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபானாற்று படை. ஸோ ஆன்சர் 11க்கு பி. 12வது வினா கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நம்ம அடிக்கடி பல தமிழ் பாட புத்தகங்களில் பார்த்துருப்போம். ஆன்சர் சீத்தலை சாத்தனார். கோவலன் கண்ணகி இவர்களை பற்றி நம்ம பள்ளி பாடப்புத்தகங்களில் தமிழில் பல இடங்களில் படிச்சிருக்கோம். இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்த மன்னர். அவரும் சீத்தலை சாத்தனாரும் மலைவளம் காண செல்கிறாங்க. அப்போது அந்த மலைவாழ் மக்கள் வணங்குற பெண் தெய்வத்தை பற்றி கூறுறாங்க. அப்படி கூறும் பொழுது அவங்க கதையை, அந்த சிலப்பதிகார கதையை நான் எழுதுகிறேன் அப்படின்ட்டு இளங்கோ நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று இளங்கோவடிகள் கூறுவார். அதாவது இந்த பாடல் இந்த வரலாற்றை நான் எழுதுகிறேன் அப்படின்ட்டு நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்ட்டு இளங்கோவடிகள் கூறுறார். அதற்கு தான் சீத்தலை சாத்தனார் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடிகள் நீரே அருளுக. அதாவது இந்த கதையை நீங்களே எழுதுங்க அப்படின்றதுல அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து 13வது கேள்வி கூற்றுக்காரணம். இதுவும் அந்த புறப்பொருள் இலக்கணத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க. கூற்று 1. வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பை பூவை சூடி மகிழ்வார். இதில் ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம கொஞ்சம் தெளிவாக கவனிக்கணும். 13வது கேள்வி வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பை பூவை சூடி மகிழ்வார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதே புறப்பொருள் இலக்கணம். பாருங்கள். பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெரிது என்பதை நிலைநாட்ட தம் வீரர்களுடன் தும்பைப்பூவை சூடி போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது தும்பைத்திணை. அதாவது போர்க்களத்தில் அவங்க சண்டை போடும்போதே, போர் செய்யும் பொழுதே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வலிமை தான் பெருசு அப்படின்ட்டு நிலைநாட்டுறதுக்கு போர்க்களத்திலே அவங்க தும்பைப்பூவை சூடி அவங்க போர் செய்வாங்க. போர்க்களத்திலேயே தும்பைப்பூவை சூடி போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது அப்படின்னு கொடுத்தாங்க. போர்க்களத்திலேயே அவங்க சண்டை போடும் பொழுதே அந்த தும்பைப்பூவை சூடி தான் போர் செய்வாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா வலிமை நிலைநாட்ட போரில் வெற்றி பெற்ற அரசர் அந்த போரில் சண்டை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க தும்பைப்பூ சூடி மகிழ்வாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. சண்டையிடும்போது, அதாவது போரிடும்போதே அவங்க தும்பைப்பூ சூடி தான் சண்டை போடுவாங்க. எதற்காக அப்படின்னா வலிமையை நிலைநாட்டுவதற்கு. அடுத்து கூற்று 2. இது கூற்று 1 தவறு. அடுத்து வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகை அரசர்கள் இருவரதத்தம் வலிமையை நிலைநாட்ட வாகைப்பூ சூடி மகிழ்வர். இந்த கூற்றும் தவறு தான். அதாவது வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகை அரசர்கள் 2 பேருமே அவங்க வலிமை நிலைநாட்ட வாகைப்பூ சூட மாட்டாங்க, தும்பைப்பூ தான் சூடிப்பாங்க. வெற்றி பெற்ற அரசர் ஒருவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வாகைப்பூ சூடுவார். அப்போது 2மே தவறு. சரிங்களா? 2மே தவறு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆன்சர் பி. வாகைத்திணை. போரிலேயே வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூ சூடி மகிழ்வது வாகைத்திணை. வாகை என்றாலே வெற்றி தானே. அடுத்து 14வது கேள்வி இல் நுழை கதிர் என்னும் சொல்லின் பொருளை கேட்டிருக்காங்க. ஆன்சர் இதுக்கு சி. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை. இல்லம் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை அப்படின்ற அர்த்தத்தில். இதுவும் எங்கே தான் கொடுத்துருக்காங்க பார்க்கும்பொழுது 10ஆம் வகுப்பு இந்த பாடப்பகுதியில் எதை பற்றி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பண்டைய காலங்களிலே, அதாவது சங்க காலத்துக்கு முன்னதாகவே நமது தமிழர்கள் அந்த பிரபஞ்சத்தை பற்றி, உலகம் உருவானதை பற்றி அந்த அறிவு பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு இல்லத்துள் நுழையும்
கதிரவனின் ஒளிக்கற்றை தெரியும் தூசிகள் போல. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, வீட்டில் பழமையான அந்த ஓலை வீடு, குடிசை வீடு, ஓட்டு வீடு இதிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சூரியனோட ஒளிக்கற்றைகள் வரும். அவ்வாறு வரும்போது அந்த தூசிகள்லாம் பறக்கும். அந்த தூசிகளுக்குள்ளே பிரபஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதைத்தான் இல்லத்துள் நுழையும் கதிரவன் ஒளிக்கற்றை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பொறுத்துக்க ரொம்ப எளிமையான இலக்கணம் இதிலிருந்து கொடுத்துருக்காங்க. வீசு தென்றல் முதல் சொல் கட்டளை சொல், இரண்டாவது இருக்கிறது பெயர் சொல். வீசு தென்றல், வீசும் தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசிய தென்றல் அப்படின்னு சொன்னால் அது வினைத்தொகை. சரிங்களா? 1க்கு 4, 1க்கு 4 ஏ அண்ட் சியில் இருக்குது. அடுத்ததாக நன்மொழி, நன்மை கூட்டல் மொழி, பண்பு தொகை. அப்போது 2க்கு 1. எங்கள் சி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போது சி தான் ஆன்சராக வரும். மற்றதையும் பார்த்தலாம். அண்ணன் தம்பி, அண்ணன் தம்பி, அண்ணனும் தம்பியும். அப்போது ஆன்சர் மறைந்து வந்ததுனால உண்மை தொகை. சாரை பாம்பு, சாரையாகிய பாம்பு, பாம்பு பொதுப்பெயர், சாரை சிறப்பு பெயர். சாரைன்னு சொன்னாலே நமக்கு பொருள் புரிஞ்சிடும். அப்போது இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஆன்சர் சி. இது பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்படியே எல்லாமே வரிசையாகவே கொடுத்துருக்காங்க. அண்ணனும் தம்பியும் உண்மை தொகை. அடுத்து இரு பெயரொட்டு பண்பு தொகை சாரை பாம்பு. வினைத்தொகை, வினைத்தொகையில் வீசு தென்றல். அப்படியே புத்தகத்தில் இருக்கிறதே வரிசையாக அவங்க கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்ததாக 16வது கேள்வி. இலையின் பெயரை குறிக்காத சொல்லை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்தது இலை, ஒவ்வொரு தாவரத்தோட இலை பெயர்கள். இதில் எது இலையை குறிக்கல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பி, கலை. கலை அப்படின்ற எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூங்கிலோட அடிப்பகுதி லை சிறப்பு இலகாரம் கொடுத்துருக்காங்க. இது தமிழ் சொல்வளம் அப்படின்ற ஒரு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. அடிவகைகள், தாவரத்தோட அடிவகைகள் பார்க்குறோம்ல, அதில் பாருங்கள் கலை அப்படின்றது மூங்கிலின் அடிப்பகுதி. மற்ற ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். தாள் அப்படின்ற எதை குறிக்கும்? தாள் அப்படின்றது நெல், புல் இவைகளோட இலை பெயரை தான் நம்ம தாள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஓலை, ஓலை நமக்கு கண்டிப்பாக தெரியும். தென்னை, அதுக்கப்புறம் பனை, இதை நம்ம ஓலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தோகை, சோளம், கரும்பு இதோட தாவரத்தை இலை பெயரை நம்ம தோகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 17. அகவற்பா பொருந்தாத நூலை தேர்ந்தெடுக்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் பா 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அப்படின்ட்டு. இதில் அகவற்பான்றது ஆசிரியப்பாவோட அந்த ஓசை. ஆசிரியப்பா தான் அகவற்பான்னு சொல்கிறோம். ஆசிரியப்பானா என்ன சார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது பெரிய பெரிய நூல்களை பாடும் பொழுது தான் ஆசிரியப்பால் பாடுவாங்க. உதாரணம் பார்த்தோன்னா மணிமேகலை, சிலப்பதிகாரம்லாம் பெருங்காப்பியங்கள், பெருங்கதை, இதெல்லாம் பெரிய பெரிய நூல்கள். ஆசிரியப்பாவோட பாடலின் அடி வரையறை அப்படின்னு பார்க்கும் பொழுது அது 3 அடியிலிருந்து ஆரம்பித்து பாடவனோட ஆசிரியர் விருப்பத்துக்கு ஏற்ப எவ்வளோ அடிகள்னு பாடிக்கலாம். சரிங்களா? அதுதான் ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லுவோம், அகவற்பா. இங்கே 4 அடியார் அப்படின்றது இந்த பாடல்கள் பொருந்தாதது. எனவே 4 அப்படின்றது 4 வரிகளில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வகை. இதுக்கு ஆன்சர் டி. 4 அடியார் என்ன பா வகை அப்படின்னு பார்த்தோம்னா வெண்பா. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக 18. ஏற்பாடு என்பது பொருள் இலக்கணத்தில் அகப்பொருள் புறப்பொருளும் படிப்போம். அதில் பெருங்காலம், காலங்களை 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. பெரும்பொழுது, சிறு பொழுது அப்படின்ட்டு 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதில் ஒன்று தான் என்னது ஏற்பாடு. ஏற்பாடு அப்படின்றது சூரியன் மறையும் நேரம். அதாவது 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கிற அந்த நேரத்தை தான் ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. மாலையில் மாலை 2 மணி முதல் 6 மணி வரை இருக்கிறது தான் ஏற்பாடு. இப்போது ஞாயிறு மறையும் நேரம். இது பாடப்புத்தகத்தில் அகப்பொருள் இலக்கணம் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் சிறுபொழுது, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை. இதில் ஏற்பாடு உள்ள நேரம் பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. 19வது வினா. இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என்னும் உரிப்பொருளுக்குரிய திணை. நம்ம அகப்பொருள் இலக்கணம் ஒவ்வொரு நிலத்துக்கான ஒழுக்க முறைகள் அப்படின்னு பார்ப்போம். அதில் 5 திணைகள்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். அதில் தலைவன் தலைவிக்கான உறவு முறை, உணர்வு முறையை குறிக்கிறது தான் இந்த 5 நிலைக்கான உரிப்பொருள்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அப்படின்னு பார்க்கும்போது
அது நெய்தல் நிலத்திற்கானது. இரங்கல் அப்படின்றது ஒரு வருத்தத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு நிலத்துக்கும் அப்படியே என்னன்னு பார்த்தோம்னா நெய்தல் வருத்தம். குறிஞ்சி நிலத்துக்கு புணர்தல். பாலை நிலத்திற்கு தலைவன் தலைவி பிரிவு. ஒரு பிரிவு நிலையை சொல்கிறது தான் பிரிவு. மருத நிலத்துக்கு ஊடல். தலைவன் தலைவிக்கு இடையேயான ஒரு கருத்து வேறுபாடு, சண்டைன்னு கூட வரலாம். இல்லை ஒரு நிலம் இல்லாத என்னன்னு பார்த்தோம்னா முல்லைக்கு இருத்தல் அப்படின்னு வரும். இருத்தல் அப்படின்ற என்னென்னு பார்த்தோம்னா பிரிவை பொறுத்து கொண்டு இருத்தல். அதுதான் முல்லை நிலத்திற்கானது. அடுத்த வினா, உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டது? இது யாரை பற்றி அப்படின்னா மேரி மெக்லியோட் பெத்யூன் இவர்களை பற்றி எழுதப்பட்டதான் இந்த நூல். கருப்பின பெண்மணியான மேரி மெக்லியோட் பெத்யூன் இவங்க ரொம்ப வறுமையில் வர ஒரு குடும்பமாக இருப்பாங்க. ரொம்ப நகரங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு கிராமத்தில் குக்கிராமத்தில் வசிக்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்க அம்மா ஒரு வீட்டுக்கு, ஒரு வெள்ளைக்காரங்க வீட்டுக்கு துவைத்த துணிகளை எடுத்துகிட்டு போகும்போது அப்பொழுது தான் அங்கே இருக்க ஒரு சிறுமி மேரியை பார்த்து உனக்கு படிக்க தெரியாது, புத்தகங்கள்லாம் கொடு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு நம்மளால் ஏன் முடியாதுன்ட்டு ஒரு தனக்குள்ளே ஒரு உந்துதல் ஏற்பட்டு வாழ்க்கையில் சாதிச்சிருப்பாங்க. அவங்கள பற்றின கதை தான் இது. இந்த நூலோட ஆசிரியர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கமலாலயன். இது பள்ளி பாடப்புத்தகத்தில் 10ஆம் வகுப்பில் புதிய நம்பிக்கை அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. இவங்க தான் மேரி. இவங்களோட அந்த வாழ்க்கையை கூறுறது தான் உனக்கு படிக்க தெரியாது, புத்தகத்தை எதுவும் கொடு, நீ இதை எடுக்கக்கூடாது, உன்னால் படிக்க முடியாது அப்படின்ட்டு அந்த ஒரு வெள்ளைக்கார சிறுமி சொன்னதுனால தான் இவங்க ஒரு தனக்குள்ள ஒரு உந்து சக்தி ஏற்பட்டு வாழ்க்கையில் சாதிச்சிருப்பாங்க. 21வது கேள்வி, தீண்டாமைக்கு எதிராக நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்துவது யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சி, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இதில் நாசிக் விடை தெரியாதவங்களும் ஈஸியாக எளிமையாக விடை எடுத்துருக்கலாம். நாசிக் அப்படின்றது மகாராஷ்டிரா மாநிலத்தில் சேர்ந்த ஒரு முக்கியமான நகரம். இங்கே மகாராஷ்டிரா பகுதியில் வாழ்ந்தவர் ஒரு தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா அம்பேத்கர் மட்டும்தான். ஆன்சர் சி. இது பள்ளி பாடப்புத்தகத்தில் இது மட்டும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 8th ஸ்கூல் புக்கில் சட்டமேதை அம்பேத்கர் அப்படின்ட்டு ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. அந்த பாடப்பகுதிகளில் பின்பக்கம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1930ஆம் ஆண்டு நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டார் அப்படின்ட்டு அம்பேத்கரை பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வி. ஏன் அப்படின்னா இந்த கேள்விக்கான பதில் எங்கே இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தாங்க. சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்து கொள்ளும் உரிமையை பெற வேண்டும். இவ்வாறு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். இது எங்கே இருந்து சார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 8th புக்கில் அயோத்திதாசர் சிந்தனைகள் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் இந்த 2வது பக்கத்தில் இங்கே கொடுத்துருக்காங்க. இவர் சொன்ன கூற்றுகள் கல்வி சிந்தனை அப்படின்ட்டு சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்துக் கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்று எடுத்துரைத்தார். யார்? அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். சரிங்களா? அப்போ இதுக்கு 22க்கு ஆன்சர் டி தான். எனவே 8th புக்கிலேருந்து 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி 23. வேம்பு ஆமணக்கு இவற்றை குறிக்கும் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் வேப்பமுத்து ஆமணக்கு முத்து அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் பி தான். இதில் பள்ளி பாடப்புத்தகத்தில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 10ஆம் வகுப்பு தமிழ் சொல்வளம் அப்படின்ற பாடத்தில் 2வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. முத்து வேம்பு ஆமணக்கு இதை பற்றி சொல்கிறது தான் முத்து அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் மற்றதை பார்த்தோம் அப்படின்னா கூலம் அப்படின்ட்டு எதை சொல்லுவோம்? நெல் மற்றும் புல் இவற்றை நம்ம கூலம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து விதை அப்படின்ட்டு நம்ம எதை குறிப்பிடுவோம்? விதை அப்படின்ட்டு கத்தரி மிளகாய் இதை தான் நம்ம விதை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து முதிரை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. முதிரை அப்படின்றது அவரை துவரை போன்ற பருப்பு பயிர் வகைகளை தான் நம்ம முதிரை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பா வகைகள்லேருந்து ஆசிரியப்பாவை பற்றி கேட்டிருக்காங்க. ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு கூற்று அப்படியான்னு பார்த்தோம்னா ஆமாம், அது சரிதான். ஆசிரியப்பா இதுவும் 10வது புத்தகத்தில் பா அழகிடுதல், பா வகை அழகிடுதல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆசிரியப்பா
இவை ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. அடுத்த கூற்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2 அடி முதல் 12 அடி வரை அமைவது ஆசிரியப்பு ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. இது 3 அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கேற்ப அமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் 1 சரி 2 தவறு. ஆன்சர் பி. சரிங்களா? அடுத்த கேள்வி 25. கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மு. கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா எது? இதற்கான விடை 10வது தமிழ் புத்தகத்தில், அதாவது நியூ எடிஷனில் இருக்குது அப்படின்னோம். அதுதான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், பன்முக கலைஞர் அப்படின்ட்டு ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. நாடக கலைஞர் அப்படின்ற தலைப்பில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தாம் எழுதிய தூக்குமேடை என்னும் நாடகத்தில் நடிகர் எம்.ஆர். ராதாவின் வேண்டுகோளுக்காக மாணவர் தலைவராக கருணாநிதி நடித்தார். அந்த நாடகத்திற்கான பாராட்டு விழாவில்தான் அவருக்கு கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. அப்போ இதற்கான விடை என்னன்னு பார்த்தோம்னா சி. கருணாநிதி அவர்களுக்கு தூக்குமேடை நாடக பாராட்டு விழாவில் தான் கலைஞர் என்ற பட்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்து 26வது வினா, பொதுமொழியை காண்க. கண்ணன் படித்தான் வேங்கை மலர். ஆன்சர் சி. நிறைய நண்பர்கள் இந்த வினாவில் கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுப்பெயர் காரண பெயர் அப்படின்னு சொல்லுவோம்ல, பொதுப்பெயர் சிறப்பு பெயர் அப்படின்ட்டு அதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி நிறைய பேர் மலர் அது பொதுப்பெயர் அப்படின்ட்டு இதை சூஸ் பண்ணதாக சொன்னாங்க. ஆன்சர் வேங்கை. பொதுமொழி, அதாவது மொழியை 3 வகையாக பிரிப்பாங்க. 26 இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10ஆவதுல எழுத்து சொல், தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்ட்டு 3 வகையாக பிரிப்போம். இதில் பொதுமொழினா என்ன சார்னு பார்த்தோம்னா, ஒரு சொல் தனித்து நிற்கும்போது ஒரு பொருளையும் அது பிரியும் பொழுது இன்னொரு பொருளையும் தருவது பொதுமொழி அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். உதாரணமாக தாமரை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது தனிமொழியாக பொதுமொழியாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது பொதுமொழி. தாமரை அப்படின்றது மலரை குறிக்கும். இதை பிரித்தோம் அப்படின்னா தா கூட்டல் மறை, தாவுகின்ற மான் அப்படின்னு சொல்லுவோம், அது பொதுமொழி. வேங்கை அப்படின்றது மரத்தை குறிக்கும். அதே போல் அதை பிரிக்கும் பொழுது வேம் கூட்டல் கை, அதாவது வேகுகின்ற கை அப்படின்ற 2 பொருளை தருவதனால இது பொதுமொழி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கேள்வி, விருந்தே புதுமை என்றவர். இதுக்கான விடையை பார்க்கும் பொழுது இது 10வது பாடப்புத்தகத்தில் விருந்து போற்றுதும் அப்படின்ற தலைப்பில் இங்கே கொடுத்துருக்காங்க. விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். இதில் நம்ம இன்னொரு கேள்வி தெரிஞ்சுக்கணும். விருந்து அப்படின்றது என்ன அப்படின்னா, முன்பின் அறியாத புதியவருக்கே விருந்தினர் என்று சொல்லுவோம். நம்ம வீட்டுக்கு வர நமக்கு தெரிந்த உறவினர்லாம் விருந்தினர் கிடையாது. முன்பின் அறியாத புதியவர்கள் நம்ம விருந்தினர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக ஒரு கேள்வி, இதுலேயும் நிறைய பேருக்கு விடை என்ன அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 4 நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரம், தமிழர் சிலப்பதிகாரம், மணிமேகலை 2மே இரட்டை நூல்கள். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம் சொல்லுவோம். அதோட வழிநூல் தான் மணிமேகலை. இது 2ம் கிடையாது. அடுத்து பெரிய புராணம்னு பார்த்தோம்னா நம்ம சிவனடியார்களை பற்றி, நாயன்மார்களை பற்றி கூறும் நூல் தான் பெரிய புராணம். இது முழுக்க தமிழர்கள். சீவக சிந்தாமணி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வடமொழியில் கத்திய சிந்தாமணி. இந்த சீவக சிந்தாமணி அப்படின்றது வடமொழியில் கத்திய சிந்தாமணி. அப்புறம் சந்திர சூடாமணி, இதை தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்படின்ற ஒரு 2 நூல்களை தழுவி, வடமொழி நூல்களை தழுவி எழுதப்பட்டது அப்படின்றாங்க. அப்போ ஆன்சர் ஏ, சிவக சிந்தாமணி. அடுத்து எதிர்மறை தொழில் பெயரை தேர்க. எதிர்மறை சொல் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது தொழில் பெயரை கேட்டிருக்காங்க. எதிர்மறை சொல் அப்படின்னு பார்க்கும் பொழுது நடக்காது, முடியாது, இயலாது இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறது தான் எதிர்மறை. அப்போது வாழ்க்கை இது தொழில் பெயர். நடவாமை இது நடக்கும் அப்படின்னா அது நேர்மறை தொழில் பெயர். நடவாமை நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்கிறோம். அதுதான் ஆன்சர் பி. ஈதல் கொடுத்தல் இதுவும் தொழில் பெயர் தான். காட்சி காணுதல் இதுவும் தொழில் பெயர் தான். இதுக்கும் ஸ்கூல் புக் ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதே எழுத்து சொல் தலைப்பில் அங்கே கேள்வியில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே ஆப்ஷனில் அங்கேயும் கொடுத்துருக்காங்க.
அதாவது புக்கில் இருக்க அப்படியே எடுத்துக்காங்க. ஈதல், நடத்தல், வாழ்க்கை இது போன்றதை அப்படியே வினாத்தாள்லையும் கொடுத்துருக்காங்க. நடவாமை அப்படின்றத எதிர்மறையாக கொடுத்துருக்காங்க. 30வது வினா, பாவலரேருவால் பாடப்பட்டு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார், பாவலரேறுன்னு பெருஞ்சித்தனார் அவரால் எழுதப்பட்ட நூல் தான் இவை அனைத்துமே. இதில் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எதுன்னு பார்க்கும்பொழுது பாடப்புத்தகத்தில் அன்னை மொழியே என்ற பகுதியில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. யாருடையது? பெருஞ்சித்தனார் அவர்களுடையது. அப்போ ஆன்சர் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. நண்பர்களே, இதுலேருந்து அந்த 30 வினாக்களும் நம்ம தமிழ் பார்த்துட்டோம். இந்த வினாக்களில் எதுவும் சந்தேகங்கள் இருக்குது அல்லது எதுவும் தவறுதலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கருத்து தெரிவிங்க. நான் அதுக்கு அடுத்த வீடியோவில் கூட விடையை நான் அதை போடுறேன். மேலும் இந்த வீடியோவை டிஎன்பிசிக்கு படிக்கிற மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிற, அதாவது இது வரைக்கும் நீங்கள் எழுதின டிஎன்பிசி எக்ஸாமோட இதில் இருந்த இந்த 30 வினாக்களின் தரம் எவ்வாறு இருந்துச்சு அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.